Hi to all. அனைவருக்கும் வணக்கம். கற்பது IAS வாயிலாக நாங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம 100 திட்டங்கள் பத்தி, அதாவது தமிழக அரசு கொண்டு வந்த சில திட்டங்கள் இருக்கும், முக்கியமான திட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த முக்கியமான திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா எடுத்திருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு ரீகால் மாதிரி, இப்போ வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் குரூப் 1 இன்னும் 6 நாள்ல வரப்போகுது. வர்ற சண்டே 15 ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 இருக்கு. அண்ட் அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஜூலை குரூப் 4 இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல குரூப் 2 இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு இந்த 100 ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கொடுக்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கொஸ்டின் உங்களால சரியா யூகிக்க முடியுதுன்னு பாருங்க. கொஸ்டினும் இருக்கும், ஆன்சரும் இருக்கும், அதுக்கான விளக்கமும் நான் கொடுக்குறேன். ரைட், சரி. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, முதல் கேள்வியில வந்து முதல் கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இது தங்கிலீஷ்ல இருக்கும் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே கலந்தே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்படின்னே கேட்பாங்க. இது எந்த நாளில் தொடங்கப்பட்டது? இல்லைன்னா சில சமயங்கள்ல KMUT அப்படின்னே கேட்பாங்க. ஓகேங்களா? KMUT இல்லைன்னா KMUTT. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் வந்து கேட்பாங்க. ஸோ KMUTT அப்படின்னு கேட்டா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். செப்டம்பர் 15 திரு அண்ணா பிறந்த தினம் அப்ப கொண்டு வந்தாங்க. 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு அந்த 15ஆம் தேதிக்குள்ள, மிட் ஆஃப் த மந்த், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட்டா மகளிர்களுடைய அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்துரும். ஸோ அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், இது ரொம்ப ஃபேமஸான திட்டம் கூட. யூனிவர்சல் பேசிக் இன்கம் கீழே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஸோ அடுத்தது விடியல் பயண திட்டம். ஸோ விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லும் போது இதுவும் வந்து ஒரு, அதாவது நிறைய வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இருந்த போதிலும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்டோடைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. இது மே 7ஆம் தேதி 2021 பதவியேற்ற நாளில் முதல் கையொப்பமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். முதல் கையொப்பம் 5 கையொப்பம் வந்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் 5 ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா CM ஆஃப் தமிழ்நாடு 2021 வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ அதுல இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ரைட், இது தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டா மே 8, 2021. பட் ஆனா 15/8/2023 இதுக்கு பேர் மாத்துறாங்க. அப்ப இருந்துதான் வந்து இதுக்கு பேர் வந்து பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதை என்ன பேருன்னு மாத்திருக்காங்கன்னா விடியல் பயண திட்டம் அப்படின்னு மாத்திருக்காங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் என்பதை விடியல் பயண திட்டமாக என்று மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 15/8/2023. ஸோ எப்ப தொடங்கப்பட்டது? 2021 மே 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டாரு. தொடங்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா மே 8, 2021. ரைட். அடுத்த திட்டம் பாருங்க, இங்க வந்து பொறுத்துக வடிவுல கொடுத்துருக்கோம். எண்ணும் எழுத்தும். சார் என்ன சார் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, நான் தமிழ்ல சொல்றேன், அதை குறிப்பா எடுத்துக்கோங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், முதல்வர் பதிப்பகம், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். ஸோ இந்த திட்டம் எல்லாம் பாருங்க, ரொம்ப எப்படி நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டம். நான் முதல்வன் திட்டம் வந்து என்ன சொல்ல 1.0 இந்த மாதிரி, அடுத்த 2.0 இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வி கொடுக்கக்கூடிய திட்டம். கல்லூரி கனவு திட்டம் அப்படிங்கிறது காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய திட்டம். முதல்வர் பதிப்பகம் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம TNPSC படிக்கிறோம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா UPSC எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த முதல்வர் பதிப்பகம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிறது, இப்ப இந்த எழுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப புதிய பாரத அப்படின்னு வரணும். ஸோ இப்ப புதிய பாரத அப்படின்னா
அடல்ட் லிட்ரேசிக்காக, முதியோர் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. ரைட். சரி, அடுத்தது பாருங்க, இல்லம் தேடி கல்வி. ஸோ இப்ப இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது எப்ப கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டயத்துல வந்து சரி பசங்க படிக்கிறத நிப்பாட்டிடக்கூடாது, அவங்களுக்கு கல்விங்கிறதே மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து இந்த இல்லம் கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. ரைட். ஸோ இது எப்ப கொண்டு வந்தாங்க? கோவிட் டயத்துல கொண்டு வந்தாங்க. அக்டோபர் 27, 2021 விழுப்புரத்துல மரக்காணம் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ் லேர்னிங் கேப் இன் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடியூஸ் லேர்னிங் கேப் இன் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா மறந்துடக்கூடாது, அந்த கேப்பிங் விழுந்துடக்கூடாது, இடைக்கால தடை மாதிரி அது இருந்துடக்கூடாது கொரோனா டயத்துல. ஸோ அப்ப இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும், தமிழ் மீடியமா இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்குமே வீட்டுக்கு வீடு போய் பண்ற மாதிரி. இப்ப வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு, இப்ப ஒரு தெரு இருக்கு, ஒரு டீச்சர் கவர்மெண்ட் டீச்சரோ இல்ல வாலண்டரியா ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு சாயங்காலம் 5 to 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வீட்டுக்கே போய் பாடம் படிக்கலாம். ஓகேங்களா? 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை. ரைட்டா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, 6 முதல் 12 வரை தமிழ் ஊராட்சி பள்ளிகளில் பயிலும் ஆண் மாணவர்களுக்காக, ஓகேங்களா, ஆண் மாணவர்களுக்காக தமிழ் மீடியம் தமிழ் வழியில் பயிலும் ஆண் மாணவர்களுக்காக 1000 ரூபாய். அந்த திட்டத்துடைய பேர் என்ன? இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல ஆண்களுக்காக, ஆண் மாணவர்களுக்காக கொண்டு வந்ததுதான் தமிழ் புதல்வன் திட்டம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எப்படின்னா பேரலல் டு புதுமை பெண் ஸ்கீம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஏன்னா அந்த இடைநிற்றல் வந்து வந்துடக்கூடாது, பசங்க மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடக்கூடாது, இந்த 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா? மாதம் 1000 ரூபாய். யோசிச்சு பாருங்க. ரைட். அடுத்தது முதல்வரின் காலை உணவு திட்டம். இது வந்து யார் யாருக்கு அப்படின்னு கேட்டா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கக்கூடியதான் இந்த காலை உணவு திட்டம். ரைட். ஸோ இது வந்து முதல்வரின் காலை உணவு திட்டம் இந்த வருஷம் கொண்டு வந்து, அதாவது இந்த முறை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்த திட்டத்துல மதிய உணவு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்திய அளவுல ஏன் உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்றதா இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பிறந்த தினமான 15/9/2022 இது லான்ச் செய்யப்பட்டுச்சு. அதன் பிறகு வந்து காமராஜர் பிறந்த தினமான 15/7/2027 அன்று வந்து இது விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. மதுரையில அதாவது கீழே அண்ணா தோப்புன்னு ஒரு ஏரியாப்பா மதுரையில. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கு, அங்கதான் தொடங்கினாங்க. லான்ச் செய்யதே மதுரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது வந்து எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க? 15/7/2024 காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ ரொம்ப முக்கியமான திட்டம், எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி, எண்ணும் எழுத்தும் ஸ்கீம், எண்ணும் எழுத்தும் திட்டம் 2025ஆம் ஆண்டுக்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை உறுதி செய்கிறது. இது கல்லூரி பட்டதாரிகளுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த கூற்று காரணத்தை பாருங்க. எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் வந்து இது வந்து அந்த எண் அப்படின்னா வந்து நம்பர்ஸ், எழுத்து அப்படின்னா லெட்டர்ஸ். ஓகேங்களா? அ ஆ இ ஈ ஏபிசிடி இதெல்லாம் இது ரெண்டுமே வந்து கரெக்டா கொண்டு போகணும். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, மறந்துடக்கூடாது, எப்பயுமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் புவரா இருக்கு. ஸோ அப்ப அதை வந்து என்ன சொல்ல இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். ஆனா இது காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு இன்னுமா தெரியாம இருக்கு. ரைட். பட் இப்பயும் ஸ்டில் சொல்றேன், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த டீக்கும் டீக்கும் வித்தியாசம் தெரியல. அதே மாதிரி ஆங்கில வழியில் படித்த மாணவர்களுக்கு லகரம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இன்னும் தெரியல. நகரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, ரகரத்துக்கும் வித்தியாசம் தெரியல.
இந்த டிடி மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பிபி, இது பி. அது ஒரு சிலர் வந்து அப்படியே கேட்டாங்க, சார் குண்டு டி வருமா குச்சி டி வருமா? இது தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே குரூப் 4 குரூப் 2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கே இது இருக்கு. நீங்க நம்பலாம் கூட, அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அது நிறைய இடத்துல கலப்பணி சென்று நான் கண்ணால பார்த்த ஒரு அனுபவம். அரசுலயே இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. காலேஜ்ல படிச்சுட்டு நர்சிங் எல்லாம் முடிச்சுட்டு வர்ற கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற நர்சஸ் அவங்க கிட்ட போய் கேட்டா பேர் சொல்லும் போது பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு பேர் சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு புதுசா பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்த் சர்டிபிகேட் வாங்குற இடத்துல இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வருது. அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகணும். பட் ஆனா இந்த திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிடையாது. ஸோ அப்ப ஏ வந்து சரி, ஆர் என்பது தவறு. இது வந்து 8 வயதுக்கு உட்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்களுக்காகத்தான் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது மக்களை தேடி மருத்துவம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுப்பா மக்களை தேடி மருத்துவம். இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி ஸ்கீம்ஸ்ல டாப் லெவல்ல இருக்கிறதே வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம். கிருஷ்ணகிரியில ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2021 அப்ப இது கொண்டு வந்தாங்க. எம்டிஎம் அப்படின்னு இதுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க. மேபி வரக்கூடிய குரூப் 4 குரூப் 1ல இல்ல குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எப்படி கலைஞர் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ கலைஞர் பெண்கள் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்தாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓகேங்களா? அதை வந்து KMUTT அப்படின்னு சொல்றீங்களா, அதே மாதிரி MTMனா என்ன, மக்களை தேடி மருத்துவம். சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகிரியில கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கே கொண்டு வந்துருவாங்க. சம் டயபிட்டிஸ் இந்த மாதிரி அதாவது ஹோம் பேஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கீழே கொண்டு வர்றாங்க. ரைட். அடுத்தது மருத்துவமனைகளில் மருந்துகளை சலுகை விலையில் வழங்கும் திட்டம் எது அப்படின்னு கேட்டா முதல்வரின் மருந்தகம். முதல்வரின் மருந்தகம் திட்டம் வந்து 24 பிப்ரவரி 2025 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முதல்வரின் மருத்துவ திட்டம் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய பிறந்த தினம் அன்னைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 75% டிஸ்கவுண்டோட, ஓகேங்களா, அந்த பார்மசி பில்லுல இருந்து 75% குறைச்சு கொடுக்குறாங்க. ஓகே, இது எல்லா இடத்துலயும் கிடைக்குதான்னு தெரியல. இங்க முதல்ல நான் பல இடத்துல போய் தேடினேன், எனக்கு கிடைக்கல. ரைட். சரி, அடுத்தது வந்து இப்ப நாம கொடுத்துருக்க 4 ஸ்கீம்ல எது வந்து வித்தியாசமா இருக்கு? ரைட். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக, மாணவர்களுக்காகன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த 4ல எது மாணவர்களுக்கு இல்லாததுன்னு பாருங்க. ஓகே, சோ பள்ளி இல்லா நூலக திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதயம் காப்போம் திட்டம். இப்ப இந்த இதயம் காப்போம் திட்டம் தான் எது இருக்கும்? இது வந்து ஹெல்த் சர்வீஸ்க்காக இருக்கக்கூடியது, எஜுகேஷனுக்காக கிடையாது. மத்த எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, மத்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ரைட். சரி, இப்ப அடுத்த திட்டம் பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் நான் முதல்வன் திட்டம். ஓகேங்களா? இதுவும் ஒன் ஆஃப் த பிளாக்ஷிப்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் முதல்வன் நிரல் திருவிழா அப்படின்னு எல்லாம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதுவும் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வருது. ஓகேங்களா? நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படின்னு ஒரு திட்டம் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் முதல்வன்ல எவ்வளவு வருது பாருங்க, NMT அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்வன் திட்டம் வந்து 2022 மார்ச் 1ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. ரைட்டா? சோ 10 லட்சம் இளைஞர்களுக்கு மாநிலம் முழுக்க அவங்களுக்கு திறன் பயிற்சி வழங்கக்கூடிய திட்டமா இருக்கு. அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ரைட்டா? சரி, இப்ப இது பாத்துக்கோங்க, 10 லட்சம் இளைஞர்கள் அப்படிங்கறது. அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ்ல நம்ம 1 by 1 நான் சொல்லிட்டு வர்றேன். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க. அடுத்தது 12 வரைக்கும் வந்திருக்கோமா? 12வது தாலுகா நிலைகளில் முகாம்கள் மூலம் புகார்கள் பெறும் திட்டம் எது அப்படின்னு கேட்டா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு ஒரு திட்டம்ப்பா. ரைட்டா? ரொம்ப சூப்பரான திட்டம் தான் இதுவும். உங்களை தேடி இப்ப அதாவது திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இது 100% செயல்பட்டா உண்மையிலே திரைப்படத்துல வர்ற மாதிரி, சிவாஜி, முதல்வன் இந்த மாதிரி திரைப்படத்துல வர்ற மாதிரி ஒரு சொர்க்க பூமியாகவே மாறிடும். ஆனா நடக்கணும். நடக்கிறதுக்கு அந்த எக்ஸிகியூட்டிவ் யார் அப்படின்னு கேட்டா தட்ஸ் நீங்க தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். ஓகேங்களா? நீங்க திறம்பட இருந்தீங்கனாலே போதும். இந்த திட்டங்கள் கொண்டு வர்றது முக்கியம் இல்ல,
மக்களை போய் சேரணும். அப்ப சேர்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்கீங்க? யூ த பீப்புள், நீங்க தான் இருக்கீங்க. ரைட், சரி. உங்களை தேடி உங்கள் ஊரில், இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒவ்வொரு தாலுகாவை போய் பார்ப்பாங்க. அந்த தாலுகாவை போய் பார்த்து குரூப் 1 யூபிஎஸ்சி லெவல்ல இருக்கிறவங்க, ஓகேங்களா, சோ போய் பார்த்து என்ன ஏது அப்படிங்கிற குறைகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நிவர்த்தி செய்வாங்க. சோ ஒன் ஆஃப் த பிளாக்ஷிப் ப்ரோக்ராம்ல இதுவும் ஒண்ணு. ரைட், சரி. உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிறது 2024 கொண்டு வந்தது. பிரிங்கிங் சர்வீஸ் டு யுவர் டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்கோம். இன்னுயிர் காப்போம், இதயம் காப்போம், வீரா, ஹெச்பிவி இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, சோ இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க, எல்லாமே சரியா தான் பொருந்தி இருக்கு. இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்ப அவசரமா ரோடு ஆக்சிடென்ட் ஏதாவது எமர்ஜென்சி ஆயிருக்குன்னா நம்ம இந்த திட்டத்தின் கீழே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிக்கலாம். ஓகேங்களா, இன்னுயிர், அதாவது அவங்க உயிர் அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுல கொண்டு வந்த ஒரு திட்டம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்மை காக்கும் 48ன்னு ஒரு திட்டம், இதுவும் தான். ஓகேங்களா, 48 மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து என்ன சொல்ல ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஆக்சிடென்ட் விக்டமுக்கு எந்த வித இதுவும் இல்லாம ஃப்ரீயா வந்து சர்வீஸ் பண்றது. ஓகேங்களா, சோ இது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதயம் காப்போம். இதயம் காப்போம்னு சொல்லும் போதே உங்களுக்கு வருது, ஜூன் 2023 கொண்டு வந்த திட்டம் தான் இது. சோ இது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ரைட், அடுத்தது வீரா அப்படின்னு ஒரு திட்டம். இந்த VEERA அப்படின்னு சொல்றாங்களா, இந்த திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. செப்டம்பர் 8, 2023 கொண்டு வந்த திட்டம். இது வந்து வீராவுடைய அந்த இது இருக்குப்பா, எக்ஸ்பான்ஷன் இருக்கு. நான் வீரானா என்னன்னு சொல்றேன். ஓகே, சோ வீரா அப்படிங்கிற திட்டம் எதுக்காகனா ரெஸ்கியூ அட் ஆக்சிடென்ட் ஸ்பாட். ஓகேங்களா, சோ அப்ப அந்த விரிவாக்கம் பார்க்கலாமே. வெஹிக்கிள் ஃபார், இது வந்து எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட். இதை சுருக்கி வீரான்னு கொடுத்திருக்காங்க. ரைட், சோ அப்ப இந்த விரிவாக்கமும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இந்த என்ன சொல்லணும்னா, அந்த விக்டிம்ஸ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஆக்சிடென்ட்ல இருந்து நேரா ஆபரேஷன் வரைக்கும், ஓகேங்களா, சோ அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமும் கூட. ஹெச்பிவி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஹெச்பிவினா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இப்ப ரீசெண்டா கேட்ட எக்ஸாம்ல கூட இந்த பாப்பிலோமா வைரஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு எழுதிக்கோங்க. விழுப்புரத்துல இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க முத 2024. ஓகேங்களா, சோ இது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த செர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக. ரைட்டா, குறிப்பா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு ஹெச்பிவி வேக்சின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வழங்கக்கூடிய திட்டம் தான் விழுப்புரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். சோ எல்லாமே சரியா பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது மனம் திட்டம். மனசுனா மனசு கோளாறு, மனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ ஓகேங்களா, இங்கிலீஷ்லயும் பாத்துக்கோங்க. மனம் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு MANAM. இது வந்து கேப்ஸ்ல 1 to 1 கேப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம்ல இப்படிதான் கேட்பாங்க. ரைட்டா, மனம் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது டிசம்பர் 2022 தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இப்ப நிறைய வந்து ஹோம்ஒர்க் இந்த மாதிரி கொடுத்து அவங்க மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அப்ப அந்த மனசை வந்து மனநிலை வந்து பாத்தீங்கன்னா சரியா வச்சிருந்தாலே ஈஸியா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பசங்க. அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது அரண் திட்டம். அரண் திட்டம் 3 ஓகே, சோ அரண் திட்டம் அப்படிங்கிறது வந்து திருநங்கைக்கான விடுதி. ஓகேங்களா, சோ இதனுடைய பயனாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஆன்சரே சேர்த்து இங்கேயே வச்சிட்டோம் நாங்க. ஓகேங்களா, சோ அரண் திட்டம் பயனாளி யார் அப்படின்னு கேட்டா திருநங்கைகள் தான். திருநங்கைகள் ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கோ இல்ல வேற மாநிலத்துல இருந்து இங்க வந்திருந்தாலோ
இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது இப்ப வந்து ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லார பத்தியும் ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்பாங்க. டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கான டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கான ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கேள்வியில இருக்கும். அதுவும் குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ல நிச்சயமா கேட்டுருவாங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட். அடுத்தது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது வந்து என்னன்னு கேட்டா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காக வந்து கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும். அதை வச்சு ஏதாவது ஒரு சில தொழில் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த காக்கும் கரங்கள் திட்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யாருக்காக? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக. ஓகேங்களா? ஸோ அதாவது முன்னாள் இராணுவத்தினருக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது. ரைட். அடுத்தது அதாவது இது வந்து விமன் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்ல சம் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இராணுவத்தினருக்காக அவங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும்ல, அதுதான் இது. இதே மாதிரி காவல் கரங்கள்னு ஒரு திட்டம் இருக்கும். ஓகேங்களா? முதல்வரின் காக்கும் கரங்கள் மாதிரி நல்லா கவனிங்க. காக்கும் கரங்கள் போலவே காவல் காவல் கரங்கள். ஓகேங்களா? அதேதான் காவல் கரங்கள் திட்டம் வந்து 21 ஏப்ரல் 2021 கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை போலீஸ் இருக்காங்கல்ல, கிரேட்டர் சென்னை போலீஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முதியோர்களுக்காக சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அவங்களுடைய ஹெல்த் எல்லாத்துக்கும் மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்கும்காக வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்த திட்டம் தான் இது. ரைட்டா? சோ ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல்வரின் காக்கும் கரங்கள், காவல் கரங்கள். ஓகேங்களா? சோ காக்கும் கரங்கள் வந்து பாத்தீங்கன்னா காக்கும் கரங்கள்னா அவங்க காக்குறாங்க, எல்லையில போய் காத்துட்டு வர்றாங்கல்ல. சோ அவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அதாவது ரிட்டையர் ஆகி இங்க வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்காக 1 crore வரைக்கும் இது கொடுக்குறாங்க. மிலிட்டரி பர்சனல்ஸுக்கு லோன் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30% சப்சிடிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். அதுல அந்த பர்சன்டேஜ் வைஸ். ஓகேங்களா? சோ அதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். லைக் அடுத்தது பாருங்க, நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். எத்தனை பேர் ஸ்மார்ட் வாட்ச் வந்து கையில வச்சிருப்பீங்க? அந்த ஸ்மார்ட் வாட்ச்லயே காமிச்சிருப்பாங்கப்பா 8000 அடி ஸ்டெப் ஒரு நாளைக்கு நீங்க வச்சீங்கன்னா உங்க உடல் நலம் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதாக அந்த இதுலயே லிஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க நம்ம தமிழ்நாடு இனிஷியேட் என்ன பண்றாங்கன்னா நடப்போம் நலம் பெறுவோம் இந்த திட்டம் வந்து எப்பா டெய்லி நடங்கப்பா, நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்ப ஈஸியா இருக்குல்ல, அது என்ன நடப்போம் அப்படின்னு சொல்றது 10,000 ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? கேட்கறதுக்கு 10,000 தானே அப்படின்னு சொல்லி தோணும், பட் நடந்தாதான் தெரியும். ரைட். ஆனா ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் உடல்நிலையில. அடுத்தது மகிழ் முற்றம் இமைகள் திட்டம் பாதை அவல். ஸோ இப்ப இதுல வந்து இங்க பாருங்க, மகிழ் முற்றம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லீடர்ஷிப்காக கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம். ஓகேங்களா? மகிழ் முற்றம் இது மட்டும்தான் ரைட்டா இருக்கு. இமைகள் திட்டம்னா இப்ப இமைகள்னா பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பெண்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும், இமைகள் மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்ப அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு நார்த் ஜோன் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது. அந்த கிரைம்ஸ்ல இருந்து அவங்கள வந்து பாதுகாக்கிற திட்டம் தான் இது. ஓகேங்களா? ஜூன் 23, 2023 கொண்டு வந்த திட்டம். பாதை அப்படின்னு சொல்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாதை மாறிடும் பாதை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப உங்களுக்கு கிளாஸ்ல கூட நான் நடத்திருப்பேன். ஸோ அப்ப பாதை ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அடிக்ட் ஆயிருப்பாங்கல்ல போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி இதுல இருந்து, ஸோ அதுல இருந்து அவங்கள மீட் எடுப்பதற்காகவும் டி அடிக்ஷனுக்காகவும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுக்காகவும் கொண்டு வந்த திட்டம் தான் இது. மோஸ்ட்லி வந்து குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய அவல் அப்படிங்கிறது வந்து பாருங்க, இந்த அவல் அப்படின்னாலே அவல் விகடன் இந்த மாதிரி அவல்னா
பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ல 2023 கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் தான் இது. ஸோ இதனுடைய விரிவாக்கம் அகைன் கேட்கலாம். ஓகேங்களா, அவல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வந்த திட்டம். அவல் அப்படின்னா அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ awareness and learning. இதுதான் அவல். ஓகேங்களா, AVAL. அவல் திட்டம் அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ரைட், இது இவ்வளவு எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருப்பா. அடுத்தது 19வது கேள்வி, முதலமைச்சர் தகவல் பலகை நிகழ்நேர தரவை வழங்குகிறது. காரணம், இது பள்ளி வருகை மட்டும் கண்காணிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ நல்லா கவனிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல. ஓகேங்களா, சோ இந்த சிஎம் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பா. இந்த டேஷ்போர்ட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ரைட், சோ சிஎம் டேஷ்போர்ட் ஸ்கீம் வந்து ரியல் டைம் டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. ஆனா ரெயின்ஃபால், ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கும். ஓகேங்களா, இந்த திட்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திட்டத்துல இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க ரீசென்ட்லி. ஓகேங்களா, 2021 டிசம்பர் 23 வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே சிஎம் டேஷ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எம்கே ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் எப்படி இருக்கு, வாட்டர் ஸ்டோரேஜ் லெவல் எப்படி இருக்கு, அந்த நீர்நிலைகள் எவ்வாறு வந்து பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் மோட் அப்படிங்கிறது இல்ல. ரைட், ஸோ அதனால ஆர் அப்படிங்கிறது ஃபால்ஸ். அடுத்தது, பின்வருவற்றில் எது சுற்றுச்சூழல் காலநிலை திட்டங்கள் ஒரு பகுதி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பகுதி கிடையாது, இல்லை அப்படிங்கிறது. ஸோ இங்க பாருங்க, நீலகிரி தார், அது நீலகிரி வரையாடு அப்படி சொல்லலாம். ஓகேங்களா, தார் திட்டம். நிலைத்தன்மை, அதாவது சஸ்டைன் டிஎன்னாலே தமிழையும் சஸ்டைன் டிஎன் அப்படின்னு தான் வந்து இருக்கு. நிலைத்தன்மை தமிழகம் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அரண் திட்டம். ஓகேங்களா, சோ இதுல தமிழ்நாடு ஈரநல திட்டம். இதுல இந்த அரண் அப்படிங்கிறது நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தோம். ஓகே, சோ இப்ப திருநங்கை பெண்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய திட்டம் தான் அது அரண் திட்டம். ஒரு மாவட்டம் விட்டு ஒரு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம் போறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சோ அதுதான் அரண் திட்டம். ஓகேங்களா, சோ தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா 2008 கொண்டு வந்ததுதான் இந்த போர்டு. ஓகேங்களா, சோ அப்ப 2021 இருந்து இவங்களுக்காக வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்காக ஐடி கார்டு எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க 2021 பிப்ரவரியில இருந்து. ஓகேங்களா, சோ இதன் ஸ்டெப் பை ஸ்டெப்ல தான் வந்து அரண் ஹாஸ்டல் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் ஃப்ரம் 2025. ஓகேங்களா, சோ அப்ப இது மட்டும் தான் வந்து வித்தியாசப்படுது. ஓகேங்களா, மற்றது எல்லாமே, ஏன்னா அது மட்டும்தான் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்காக இருக்கு, மற்றது எல்லாமே என்விரான்மெண்ட்டுக்காக இருக்கு, சுற்றுச்சூழலுக்காக இருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப சி இஸ் த ஆன்சர். அடுத்தது, வேலைக்காக பிற மாவட்டத்திற்கு செல்வோர் ஏற்கும் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, வேலைக்காகவோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக டிரான்ஸ்ஜெண்டர் போனாங்கன்னா அது வந்து அரண் திட்டம், அவங்களை அரண் மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்ப்பா. தோழி, ஓகேங்களா, விமென்ஸ வந்து தோழி அப்படின்னு சொல்லுவாங்க, தோழா, தோழி, நண்பா, நண்பி. இப்ப தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். ஒர்க்கிங் ஹாஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கு அதாவது இன்கம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க, லோயர் இன்கமா இருக்கணும் இல்ல மிடில் இன்கமா இருக்கணும். அதே மாதிரி மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்கன்னா சென்னையாக இருந்துச்சுன்னா 25,000க்கும் குறைவாக இருக்கணும், 25,000 தாண்டிடக்கூடாது. மற்ற மாவட்டம்னா 15,000 தாண்டிடக்கூடாது. சோ 3 வருடம் வரைக்குமே வந்து ஸ்டே பண்ணலாம். சோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்த திட்டம் தான் இது. அடுத்தது, வீரா அப்படின்னு ஒரு திட்டம் பார்த்திருந்தோமா? சோ அப்ப வீராங்கிறது என்ன? எமர்ஜென்சி ரெஸ்கியூஸ் அண்ட் எக்ஸ்கிரேஷன். ஓகேங்களா, சோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். புன்னகை திட்டம். இந்த புன்னகை திட்டம் அப்படின்னு சொல்லும் போது விருதுநகர் மாவட்டத்துல ஒரு மாவட்ட ஆட்சியரால் சிறப்பா செய்யப்பட்டிருக்கும் அந்த திட்டம் தான். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த
பல்லு இதா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதா மாறிடுறாங்களாம். ஸோ அப்ப அதை தடுக்கும் வண்ணம் வந்து ஃப்ரீயாவே வந்து டென்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு கியூர் பண்றது. ஓகேங்களா, அந்த அந்த இது மாட்டுவாங்கல்ல, கிளிப்பு மாட்டிடுவோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் டென்டல் ஹெல்த்துக்காக இருக்கக்கூடியது, ஸ்கூல் சில்ட்ரனுக்காக கொண்டு வந்ததுதான். ஓகேங்களா, விருதுநகர் மாவட்டத்துல அந்த ஆட்சியர் செஞ்சிருப்பாங்க. அது நிறைய நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வர்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ரைட். 25 மாவட்டங்களில் திணை சாகுபடியை ஊக்குவிக்கும் திட்டம் எது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு திணை இயக்கம். இது 2023 இருந்து 24 5 வருஷத்துக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். ஓகேங்களா, தமிழ்நாடு மில்லட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்வன் நிரல் திருவிழா. ஓகேங்களா, நிரல் திருவிழா 2.0. ஓகேங்களா, நான் முதல்வன் ஸ்கீம் நான் சொன்னேன்ல, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பா. ஏன்னா முதல்வர் பேரில் வருது, அது வந்து முதல்வர் தான், தமிழ்நாடு முதல்வர் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டமும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நீங்கள் நலமா, மக்களை தேடி மருத்துவம், முதல்வர் மருந்தகம் திட்டம். ஓகேங்களா, முதல்வர் பேர்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா அதை வந்து ஹைலைட்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த புன்னகை திட்டம் வந்து விருதுநகர் ஸ்கூல்ல ஒரு ஆட்சியர் பண்ணாருன்னு சொன்னேன்ல, ஆனா இந்த திட்டம் ஆரம்பிச்சது வந்து சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நாள் முதல்வன் திட்டம் வந்து எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா டிசம்பர் 2024. ஓகேங்களா, ஸோ அப்ப நான் முதல்வன் நிரல் திருவிழா 1.0 இருக்கா? இங்க வந்து 2.0 பார்த்திருப்பீங்கல்ல, அப்ப 1.0 இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ் இருக்கு. ஸோ இது வந்து 7/8/2023 வந்து 1.0 இருக்கும். அப்ப 2.0 வந்து டிசம்பர் 24 18ஆம் தேதி 18/12/2024. ஓகேங்களா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா, சோ ரெண்டையுமே வச்சு கொஸ்டின் கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. 1.0 வந்து பாத்தீங்கன்னா 7/8/2023, 2.0 18/12/2024. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0. இதுவும் வந்து 2.0. சங்கர் ஃபேன் ஆயிட்டாங்க போல கவர்மெண்ட்ல இருந்து. டைரக்டர் சங்கர் 2.0 அந்த மாதிரியே கொண்டு வந்துட்டு. ரைட். சோ இப்ப இந்த உழவர்னு வந்துருச்சு. இப்ப இந்த நாளும் பாருங்க, கார்ப் இன்சூரன்ஸ், அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸ், டிசெமினைசேஷன் ஃபார் ஃபார்மிங் டெக்னிக், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, சோ இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டா இந்த என்ன சொல்ல, விவசாய தொழில்நுட்பங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அதுதான் உழவன் ஆப் மூலியமாக இது வந்து பண்ணுவாங்க. நிறைய அந்த ஆப் பத்தி ஒரு வீடியோ போடுறேன்ப்பா, அதையும் பாருங்க. ஓகேங்களா, சோ அப்ப ஏன்னா வந்து நிறைய ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்ப இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உழவன் ஆப் மூலியமா தான் இது பண்றாங்க. அப்ப மேபி அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் லிஸ்ட்ல இந்த இதுவும் வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி 1 வில்லேஜ் 1 கிராப் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. ரைட், அதுவும் வரும், நான் சொல்றேன். உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0. சார் அப்ப இது 1.0 இருக்கா அப்படின்னு கேட்டா மேபி அதனுடைய அப்கிரேடேஷன் தான் இது. ஸோ 1.0 கேட்கறது இல்லை, 2.0 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பிளே மேஜர் ரோல் இன் டிஸ்டெமினைசேஷன் ஆஃப் மாடர்ன் கிராப்ஸ் அப்படி சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான உபகரணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம், வாடகை மாதிரி. 5 லட்சம் குடும்பங்களுக்கு 2 ஆண்டில் வறுமையில் இருந்து உயர்த்தும் திட்டம் எது? 5 லட்சம் குடும்பத்தை பாவர்ட்டியில இருந்து அப்லிஃப்ட் பண்றதுக்காக, எராடிகேட் பாவர்ட்டி. ஓகேங்களா, எது அப்படின்னு கேட்டா தாயுமானவர் திட்டம். ஓகேங்களா, தாயுமானவர் திட்டம் இது வந்து கேட்பாங்க. இப்ப எவ்வளவு திட்டம் வருது. இந்த தாயுமானவர் திட்டம் வந்து ரீசெண்டா ஒரு சில எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருந்தாங்கப்பா. அதனால திங்க் டுவைஸ். ஓகேங்களா, ஸோ தாயுமானவர் திட்டம் வந்து குரூப் 1 நினைக்கிறேன், குரூப் 1 ஆர் குரூப் 2. குரூப் 2ல ஒரு தடவை பாருங்க, டெஃபினட்டா அந்த திட்டம் பேர் வந்து இருக்கும், தாயுமானவர். தாயுமானவர் திட்டம்னு இல்ல, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து முதல்வரை தாயுமானவர் என்று அழைத்தார். ஸோ அப்ப எந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தாயுமானவர்னு அழைச்சார், அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து இருக்கும். செக். ஓகேங்களா, ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேட்ட கொஸ்டினே வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல
மெயின்ஸ்ல கேட்கலாம், எங்கேயாவது சாரி ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம், மெயின்ஸ்ல கேட்டதை ப்ரிலிம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இது எப்ப கொண்டு வந்தாங்க? 2024 to 25 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எராடிகேட் பாவர்ட்டி, இதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தாயுமானவர் திட்டம், முதல்வரின் தாயுமானவர் திட்டம். ஓகே, ரொம்ப ஈஸி இல்ல. அடுத்தது அவல் திட்டம், சக்தி சதன், சம்யுக்தா வளைகாப்பு, சம்யுக்தா வளைகாப்பு, நிர்பயா நிதி திட்டம். ஓகேங்களா? சோ இப்ப அவல் திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவல் விகடன் அவல் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ அப்ப பெண்களுக்காக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ இது வந்து பெண்களுக்காக அந்த வயலன்ஸ்ல இருந்து அவங்களுக்கான அவேர்னஸ் அண்ட் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய திட்டம் தான். சக்தி திட்டம், சக்தி சதான் அப்படின்னு சொல்றது வந்து ஷார்ட் ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சக்தி திட்டம்னா என்ன சொல்லிட்டு பாருங்க. ஷார்ட் ஸ்டே அட் ஹோம். சரி, சோ ஷார்ட் ஸ்டே மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உஜ்வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குங்களா, அந்த திட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி வந்ததுதான் உஜ்வாலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த திட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி வந்ததுதான் இந்த திட்டம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அக்கமடேஷன் கொடுப்பாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்க, க்ளோத் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியில இருந்து கொடுக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது, அதனுடைய வேற வடிவம் தான் இது. கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சம்யுக்தா வளைகாப்பு அப்படிங்கிறது வந்து வளைகாப்புன்னு பேர்லயே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த பால்வாடி, கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு பண்ணுவாங்க பெண்களுக்காக. நீங்க அது முன்னாடி இருந்தே இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப வருஷம் அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க. முந்தி இருந்தே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷம் அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அந்த வளைகாப்பு திட்டம். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க வளைகாப்பு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்யூனிட்டி பேபி ஷவர், ஒரு 20 பெண்கள், அப்ப எத்தனை பெண்கள் வந்திருக்காங்களோ அத்தனை பெண்களுக்கு 50 கூட இருக்கலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து வளைகாப்பு நடக்கும், கவர்மெண்ட் நடத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நிர்பயா ஃபண்ட். நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கிறது 2016 கொண்டு வந்தது திட்டம். இதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது. ஸ்டேட்டோட வந்து பேரிங் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? 60:40 அப்படிங்கிற விதத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% வந்து பாத்தீங்கன்னா பேரிங் இருக்கும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இதை வந்து கொண்டு வர்றாங்க. ரைட்டா? சேஃப்டி என்விரான்மெண்ட் ஃபார் விமன், அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி தார் திட்டம். இது வந்து வரையாடு திட்டம். இது வந்து 2023 கொண்டு வந்தாங்க. ஒரு என்விரான்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த திட்டத்துல இதுவும் இருக்குப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட்டுக்காக நம்ம அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்ப டால்பின் ஸ்கீம் ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன் அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2023 அக்டோபர் மாசம் கொண்டு வந்த ஸ்கீம். தமிழ்நாட்டுல எத்தனை வரையாடுகள் இருக்கு, நீலகிரியில எவ்வளவு இருக்கு? ஏன்னா தமிழ் மாநிலத்துடைய அனிமல் தான் இது. ஓகேங்களா? ஸோ விலங்கு வந்து இது. ஸோ அதனால இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூரை தலைமையிடமா கொண்டு செயல்படும் அந்த டைரக்டர் ஆபீஸ் அவங்களுடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடியது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ்ல, அதாவது விவசாயிகள் அது சம்பந்தமான அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்த திட்டத்துல மாறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல சிஎம் ஸ்பேஸ் திட்டம் மட்டும் தான் வரும். மற்றது எல்லாமே பாருங்க, உழவர் அலுவலர் திட்டம், ஒன் வில்லேஜ் ஒன் கிராப், தமிழ்நாடு மில்லட் மிஷன். இதுல ஒன் வில்லேஜ் ஒன் கிராப் பத்தி நான் உங்களுக்கு சும்மா சொன்னேன், கொஸ்டின் வரும். மற்ற ரெண்டுமே பார்த்துட்டோம். ஏ அண்ட் சி நம்ம ஏற்கனவே கொஸ்டினை பார்த்தாச்சு. சிஎம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது முதல்வரின் பதிப்பகம் திட்டம் என்பது நம்ம அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்த திட்டம். அடுத்தது விடியல் பயண திட்டம், உங்களுக்கே தெரியும், ஃப்ரீ பஸ். 1000 ரூபாய் ஸ்கீம். 1000 ரூபாய் ஸ்கீம்ல நிறைய 1000 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஆண் குழந்தைகளுக்காக, ஸ்கூல்ல போற 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு ஸ்கீம் இருக்கு, புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுமை பெண் திட்டம் வந்து பெண்களுக்காக கொடுக்கக்கூடியது, பெண்
ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகேங்களா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். இப்ப இந்த இது என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் இரண்டாவது ஃபேஸ். ஓகேங்களா? ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டா, பிறந்த குழந்தை முதல் 6 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நலனுக்காக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ வழங்கும் திட்டம் அப்படி சொல்லி கொடுங்க. அது ஒரு கிட்டு கொடுப்பாங்க, கேஷும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்கப்பா. ஓகேங்களா? சோ அது அன்யூரிஸ்ட் சில்ட்ரனுக்கு, அந்த எடை குறைஞ்ச அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அப்ப அது பண்றாங்க. சைல்டு ஹெல்த் பெனிஃபிட் அந்த இதுல இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். சைல்டு வெல்ஃபேர், சைல்டு ஹெல்த் பெனிஃபிட் அந்த இதுல இது வரும். ஓகே. சோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குப்பா. யூனிசெஃப்ல இருந்து சப்போர்ட்டோட வந்த ஒரு ஸ்கீம், ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் 2022-23 கொண்டு வந்தது. உள்ள வந்து 23 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எதுவும் இல்ல, ஏற்கனவே இந்த அம்மா பெட்டகம்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும் வந்து இளந்தென்றல் பெட்டகம் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. இளந்தென்றல் பெட்டகம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி தொட்டில் குழந்தை திட்டம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, சொல்றாங்க. they have the old scheme. ஓகேங்களா? சரி, phase 2 பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க, வட தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பாலியல் குற்றத்தில் இருந்து பாதுகாக்கும் திட்டம் இது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இது. ஓகேங்களா? சோ இமைகள், பெண்கள் நாட்டின் கண்கள், இமைகள் மாதிரி பாதுகாக்கணும்னு சொன்னது. மீண்டும் வீடு இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் இல் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது மனநலம் பாதித்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, திருப்பி வீடு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் யூனிக் ஸ்கீம். ஓகே. இந்த திட்டம் பாருங்களேன், ஊட்டச்சத்தை உறுதி செய். இது வந்து phase 1 இருக்கு, phase 2 இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது phase 2. phase 2 வந்து எங்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க. அரியலூர் மாவட்டத்துலதான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க phase 2. ஓகேங்களா? சோ phase 1 வந்து 2022 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா phase 2 வந்து பாத்தீங்கன்னா 2024 ஆரம்பிச்சாங்க. இதை மட்டும் சொல்ல மாட்டேன், எழுதிக்கோங்க. ரைட். அடுத்தது பாருங்க, இந்த இதுவும் பார்த்தாச்சு. பள்ளி இல்லா நூலக திட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சோ பள்ளி இல்லா நூலக திட்டம் சென்னையில இருக்கக்கூடிய சிட்டி ஸ்கூல்ஸுக்கு அவங்களுடைய இந்த நான் சொன்னேன்ல, இந்த அவங்க எழுதுறது, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இது. ஓகேங்களா? பள்ளி இல்ல நூலக திட்டம். அது இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது பள்ளி இல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு. ILLA இல்லா. தமிழ்ல பார்க்கும்போது பள்ளி இல்ல மீன்ஸ் ஹோம். அடுத்தது இங்க பாருங்க, 5 ஆண்டுகளில் 100 ஈர நிலங்களை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட இயக்கம் எது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு ஈரநில பாதுகாப்பு திட்டம். ஓகேங்களா? சோ இதுவும் ரொம்ப சூப்பரான ஸ்கீம்பா. ஆனா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது கொண்டு வந்த அரசே வந்து பாத்தீங்கன்னா துரிதமா செய்யணும். செஞ்சா அடுத்த ராஜராஜ சோழன் சொல்லலாம். ஓகேங்களா? சீரியஸ்லி அடுத்த ராஜராஜ சோழன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனா அது செய்யணும்ல. பார்ப்போம் அடுத்த 5 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ரைட். நம்மளுடைய மக்கள் வரி பணம் தான் இது வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்க. சப்பாத்தி மேக் பண்றதுக்காக ஒரு பெரிய மிஷின் இருந்திருக்கும். தோசை சுடுறதுக்காக நிறைய இதுக்கு, இட்லிக்காக ஒரு மிஷின் இருந்திருக்கும்ல. இப்ப அந்த மிஷின் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துல அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்கல்ல. இப்ப அந்த மிஷின் எல்லாம் எப்படி ஜெர்மன்ல இருந்து வந்துச்சு, சப்பாத்தி சுடுறதெல்லாம் சொல்லி நியூஸ்ல வந்துச்சு. இப்ப அந்த மிஷின் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கும்? அட்லீஸ்ட் மாவாட்டாவது செய்யுமானா அந்த மிஷினுக்கு அது தெரியாது. ஒன்லி சப்பாத்தி மட்டும் தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த மிஷின் வந்து என்ன பண்றாங்க, நல்லா இருக்கா இல்ல அது அவ்வளவுதானா? அப்ப யாரோட வரிப்பணத்துல வாங்கினது, எப்படி இப்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுதா? அப்ப இந்த ஸ்கீமும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை எல்லா ஸ்கீமும் இந்த 100 வெட்லாண்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு ஒதுக்கிடுவாங்க. அந்த ஸ்கீம் நிறைவேறலன்னா வரிப்பணம் வேஸ்ட்னு தானே அர்த்தம். யாரோட வரிப்பணம்?
யோசிச்சுக்கோங்க மக்களே. ரைட். அடுத்தது தமிழக திட்டத்துல சரியான அந்த வருஷத்தை வந்து மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து 2022 தான். நான் முதல்வன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 2022 தான். புதுமை பெண் திட்டமும் வந்து பாத்தீங்கன்னா 2022 தான். இல்லம் தேடி கல்வியும் 2022 தான். சரிங்களா? பாதை திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அது வந்து இந்த அடிக்ஷன்ல இருந்து மீட்டெடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு திட்டம், ரீஹாபிலிட்டேஷனுக்காக. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த திட்டம் பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பைத்தான், C++, HTML, AI இதெல்லாம் படிக்கிறதுக்காக எந்த துறையின் கீழே இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? இதெல்லாம் ரொம்ப AI டெக்னாலஜி, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அண்ட் பைத்தானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் மோஸ்ட் டிமாண்டட் ஒரு சாஃப்ட்வேரா தான், ஒரு லாங்குவேஜா தான் வந்து இருக்கு பைத்தான். C++ இருக்கட்டும், C# இருக்கட்டும், அதுவும் ஸ்டில் என்ன சொல்ல ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான்ப்பா. ஓகே, HTML எல்லாம் இன்னும் இப்பயும் யூஸ் பண்றது இல்ல. ஓகேங்களா? மோஸ்ட்லி பண்றது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து டியால்ஸ் ப்ரோக்ராம் கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ டியால்ஸ். டியால்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா, ட்ரெயின்ஸ் டீச்சர் இன் டெக் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் அந்த டியால்ஸ் ப்ரோக்ராம் உண்டு. ரைட். அடுத்தது பாருங்க, கூற்று காரணத்துல மிஷன் சக்தி அந்த ensure a care for women affected by violence includes 2 sub schemes அப்படி சொல்லியிருக்காங்க, சாம்பல் மற்றும் சமர்த்தியா. ஓகேங்களா? சோ வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மிஷன் சக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டம் உள்ளது. இது 2 துணை திட்டங்களாய் உள்ளடக்கியது, சம்பல் மற்றும் சமர்த்தியான்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். அடுத்தது உங்களுக்கு 41வது கேள்வி, ஊஞ்சல், தேன் சிட்டு, கற்க கசடர, CM ஸ்பேஸ். இது எல்லாமே வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்காக இருக்கக்கூடியது தான். சாரி, எஜுகேஷனுக்காக இருக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஊஞ்சல் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக. அதுவும் ரொம்ப ஊஞ்சல் யாரு? சின்ன பசங்க. ஓகேங்களா? 4ல இருந்து 5 படிக்கக்கூடியவங்களுக்கு. தேன் சிட்டு அப்படிங்கிறது 6 to 9. கற்க கசடர அப்படிங்கிறது வந்து IAS ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காகவும், CM ஸ்பேஸ் அப்படிங்கிறது போட்டித் தேர்வுக்காக கொண்டு வந்த திட்டம். ஓகே, சஸ்டெயின் இனிஷியேட்டிவ், நிலைத்தன்மை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, SDG, அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். அடுத்தது, விச் இஸ் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ் டு ட்ராக் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி. ஓகே, அதாவது அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்களை கண்காணிக்கும் தமிழ்நாடு எடுத்த முயற்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டா 102. நல்லா கவனிங்க, 108ங்கிறது பொதுவா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ். 102 நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து ஒன்லி ஃபார் மகப்பேருக்காக கொண்டு வந்தது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், போன் நம்பர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 102 ஹெல்ப்லைன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 102 ஹெல்ப்லைன் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து ஆகஸ்ட் 19 ஆகஸ்ட் 2024 கொண்டு வந்த ஒரு திட்டம். இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்கல்ல, மகப்பேறு கால இறப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வர ஒரு திட்டம். அடுத்தது பாருங்க, தகைசால் பள்ளிகள், நம் பள்ளி, அதுக்கு அடுத்து வானவில் மன்றம். ஓகேங்களா? வானவில் மன்றம். ஓகேங்களா? அவள், இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தகைசால் பள்ளிகள் என்பது டெல்லி மாதிரி பள்ளிகளை அடிப்படையாக கொண்டது. ஸோ சரியா அப்படின்னு கேட்டா சரிதான். நம் பள்ளி தனியார் பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக எதுக்கு இருக்கு? கவர்மெண்ட் பள்ளி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப அது வராது. வானவில் மன்றம் அப்படிங்கிறது அறிவியலை ஊக்குவிப்பதற்காக இருக்கக்கூடியது. எஸ், ப்ரமோட் சயின்ஸ். அவள் அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக நம்ம பார்த்திருப்போம். அவள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்த்திருப்போம். அப்ப அது ஒண்ணு. பாலின அவள் விகடன் சொன்னேன்ல, சோ அதேதான் அவள். அடுத்தது இங்க பாருங்க, அன்னதான திட்டம். அன்னதானம் ஸ்கீம் அப்படிங்கிறது இங்க எது கீழே வருது அப்படின்னு கேட்டா, கோயில் எல்லாம் போடுறாங்கன்னா அன்னதானம். ஸோ அது வந்து ஹிந்து ரிலிஜியன் அண்ட் சேரிட்டி என்டோன்மெண்ட், இந்து மதம் மற்றும் தொண்டு நிறுவனம் சார்பில் கொண்டு வர திட்டம் தான் இது. அடுத்தது, தமிழ் இலக்கிய படைப்புகளுக்கு மொழிபெயர்ப்பு மானியங்களை வழங்கும் திட்டம் எது அப்படின்னு கேட்டா, இது வந்து முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல கொண்டு வந்த திட்டம். இது வந்து மொழிபெயர்ப்புக்காக இருக்கக்கூடியது. தமிழ் இலக்கிய படைப்பெல்லாம்
மொழிபெயர்ப்பு பண்ணி அதர் லாங்குவேஜ் கொண்டு போறது. ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷன்ஸ் கிராண்ட்ஸ் ஃபார் தமிழ் லிட்ரேசி. அப்பதானே தெரியும், ஃபாரின்காரன் தெரிஞ்சுக்குவான், அடே அப்ப இவ்வளவு சூப்பரா இருக்கு, ஜியு போப் செஞ்சதை இப்ப செய்யுங்கன்னு சொல்றான். வீரமாமுனிவர் செஞ்சதை இப்ப செய்யுங்க, இத்தாலியில மொழிபெயருங்க, ஆங்கிலத்துல மொழிபெயருங்க, மத்த பல லாங்குவேஜ்ல பிரெஞ்சுல ஜெர்மன்ல எல்லாம் மொழிபெயர்த்து வச்சீங்கன்னா தெரியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல சுகாதார விழிப்புணர்வு அதிகரிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம். மிஷன் இயற்கை தமிழ்ல வந்து IY அப்படிதான் வரணும். ஓகேங்களா, இயற்கை திட்டம் என்பது வந்து பள்ளிகள் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பசுமையாக்கும் திட்டம், மரத்தை நடுறது இதெல்லாம். ஓகேங்களா, சோ மிஷன் இயற்கை அப்படின்னு சொல்லி கேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் 50,000 ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் செல்ஃப் எம்ப்ளாயி. திருநங்கைகளுக்கு திருநம்பிகளுக்கு சுயதொழில் முயற்சிக்காக 50,000 வழங்கும் திட்டம் எது அப்படின்னு கேட்டா திருநங்கைகளுக்கு சுய உதவி திட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி அடுத்தது ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்பா. இது வேர்ல்டு லெவல்ல இருக்கு. முதல் வந்து ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணாங்க, இது ஒவ்வொரு இடத்துல போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2021 ப்ளூ பிளாக் சான்றிதழ் வாங்கியது எது அப்படின்னு கேட்டா கோவளம் பீச்சும் ஈடன் பீச்சும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு, 2 பீச். ஓகேங்களா, இந்தியா ஃபுல்லா இது வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ளூ பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இப்ப ப்ளூ பிளாக் மாதிரி ப்ளூ எக்கானமி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ளூ பிளாக் வந்து பாத்தீங்கன்னா 2021 செப்டம்பர் மாசம் கொண்டு வந்தாங்க. சரி, இப்ப இங்க பாருங்க, கோவளம் பீச் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேங்களா, கோவளம் பீச் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா ஈடன் பீச் வந்து தமிழ்நாடு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களா? பட் ஆக்சுவலா ஈடன் பீச் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கு. ஓகேங்களா, எலியட் பீச் ராமேஸ்வரம், வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி, ஓலம், மரீனா வாங்கிருச்சா அப்படின்னு கேட்டா மெரினா பீச் வந்து ஐ திங்க் இல்லன்னு நினைக்கிறேன். மெரினாவுக்காக அந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு பீச்சஸ் ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆர் அந்த லிஸ்ட் பாருங்க, இந்தியா ஃபுல்லா எந்தெந்த பீச்சஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோவளம் கன்ஃபார்ம், மொத்தம் வந்து 12 பீச் வந்து இந்தியாவில் வந்திருக்குப்பா. அதுல வந்து பாத்தீங்கன்னா கோவளம் கன்ஃபார்மா வந்து இருக்கு. கோவளம் பீச், மற்ற பீச் மெரினா இருக்கான்னு தெரியல. மெரினா ரொம்ப பெரிய பீச், அதுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப பெரிய லாங்கஸ்ட் பீச்சா இருக்கு. ஸோ லெட் மீ ட்ரை. கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணா பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயம் வாங்கலாம். முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஓகேங்களா, முதல்வருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் வந்து மண் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்ப சாயில் இம்ப்ரூவ்காக வந்ததுதான். ஓகேங்களா, ஸோ அது வந்து சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். ஓகே, சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, அதுல வரும். ரைட், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 12 சொல்லும் போது ஜூன் 15 நமக்கு குரூப் 1 எக்ஸாம். ஸோ அப்ப இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2024 நடந்துச்சு. இப்ப 2025 ஜூன் 15ஆம் தேதி குரூப் 1. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. பிடினா ப்ரிலிமினரி டெஸ்ட்ல 2025 கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் மெயின்ஸ்ல கேட்டாலும் எழுத ட்ரை பண்ணுங்க. அடுத்தது, which scheme was started 2023 to promote mental health in school? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அவள் மனம், தகைசால் பள்ளிகள், மிஷன் வத்சாலயா. ஓகேங்களா, இதுல மனம் அப்படிங்கிறது தான் வரும், மனசை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ரைட்டா, மனம்னா இங்க வருமான்னு தெரியல, உடல்ல எங்க மனம் இருக்குன்னு தெரியாதுப்பா. ஓகேங்களா, சோ சம்திங் எங்கேயோ இருக்கு. உயிர் அப்படிங்கிறது உடம்புல எங்க இருக்குன்னு தெரியாதோ அதே மாதிரிதான் மனசும் தெரியும். சிலர் இப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மென்டல் ஹெல்த், மென்டல்னா பிரெயின் அர்த்தம். ஓகேங்களா, மென்டல் மீன்ஸ் பிரெயின் அர்த்தம். ரைட்டா, சோ அப்ப மூளை மனம் கவிஞர்களுக்கு மட்டுமே தெரிந்தது மனம் என்றால் எங்குள்ளது.
சோ இங்க பாருங்க, மினி டைடல் பார்க், ஹோசூர் காரிடார், மன்னுயிர் ஸ்கீம், சிஎம் ஸ்பேஸ். சிஎம் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக இருக்கக்கூடியது. மன்னுயிர்னு சொல்லும் போது இதுதான் வந்துடும். ஹோசூர் காரிடார் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினி டைடல் வந்து ஐடி டெவலப்மெண்ட் பண்றதுக்காக சின்ன சின்ன ஊரு, ஓகேங்களா, அங்கெல்லாம் வந்து ஐடி ஹப்பா மாறணும். நாட் ஒன்லி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மட்டும் ஐடியோட இருக்கக்கூடாது, மற்ற எல்லாமே வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம், ஓகேங்களா. ஸோ இதுவும் மோஸ்ட்லி சிஎம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து நவம்பர் 4, 2024 கொண்டு வந்த ஸ்கீம்பா. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுக்கு, எல்லா எக்ஸாமுக்காகவும் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். பீஸ்ஃபுல்லான இடத்துல நல்ல ஃபர்னிச்சர் இருக்கும், எல்லா புக்கும் இருக்கும், உட்காந்து படிங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்காக வந்ததுதான் சிஎம் ஸ்பேஸ். முதல்வரின் படைப்பகம், படைப்பகம், ஓகேங்களா. படைப்பகம் இங்கிலீஷ்ல வந்து படை, PADA தான் போடும். சரி, அடுத்தது இங்க பாருங்க, மன்னார் வளைகுடாவில் எதை பாதுகாக்க ஊக்குவிக்கும் திட்டம் ஏற்படுத்தப்பட்டது? எதை பாதுகாக்கிறதுக்காக? டால்பினை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. 2023 நவம்பர் 6 மொத்தம் 21 தீவு. இந்த கொஸ்டின் கேட்கலாம். ராமேஸ்வரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 21 தீவுல இதுவே கேள்விப்பா, எத்தனை தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும், ஓகேங்களா. சோ 21 தீவுல இந்த டால்பினை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம், ஓகேங்களா. அடுத்தது இது வந்து ஆல் டைம் கேட்கக்கூடிய கொஸ்டின். மேரேஜ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ப்ரோக்ராம் இருக்கும். பல தடவை நம்ம கேட்டிருக்கோம், ஆனா வந்து இப்ப கேட்பாங்களான்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டா, இது இந்த 5 திட்டமுமே இப்ப நடைமுறை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா வந்து தர்மாம்பாள் நினைவு, கைம்பெண் திருமண திட்டம். தர்மாம்பாள்னா கைம்பெண், அதாவது விதவை பெண்கள். தர்மாம்பாள்னா விதவை பெண்கள் 1975 கொண்டு வந்தது கலைஞர் ஐயா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா, ஈவன் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா EVR மணியன்மை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1982 வந்திருக்கும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த கைம்பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய குழந்தைகளுக்கு, ஓகேங்களா. மணியம்மைன்னு சொல்லும் போது கைம்பெண்கள். இப்ப தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லும் போது கைம்பெண்களுக்காக, ஓகேங்களா. நினைவு விடோ ரீமேரேஜ் ஸ்கீம் சொல்லுவாங்க, மெமோரியல் விடோ ரீமேரேஜ் ஸ்கீம் வந்திருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா மணியம்மை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய பொண்ணுகளுக்காக, அதாவது கைம்பெண்கள் பெண்களுக்காக. அன்னை தெரசா அப்படிங்க கொடுத்துருக்காங்கல்ல, அன்னை தெரசானாலே ஆதரவற்ற பெண்கள், ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது, ரைட்டா. சோ இதுவும் வந்து 1985 கொண்டு வந்துட்டாங்க. ஆனா 1999 தான் இந்த பேர் மாத்திருக்காங்க. இந்த பேர் வந்து 1999 பேர் மாத்திருக்காங்க, ரைட்டா. 85 ஆதரவற்ற பெண்களுக்கு உதவி, திருமண உதவி தொகை வந்து பாத்தீங்கன்னா 85 கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அன்னை தெரசான்னு பேர் வச்சது 1999. இதுக்கு இன்கம் லிமிட்டே கிடையாதுப்பா. டிகிரி ஹோல்டர், நான் டிகிரி ஹோல்டர் எல்லாத்துக்குமே வந்து, நான் டிகிரி ஹோல்டர், ஓகேங்களா. மோஸ்ட்லி ஏன்னா டிகிரி வந்து இருக்காது, ஓகே. அவங்களுக்கு வந்து 25,000 ரூபாயும் 8 கிராம்ல வந்து பாத்தீங்கன்னா 22 கேரட் தங்கம் 8 கிராம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் அது இல்லவே இல்லையே தாலி தங்கம், ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 50,000 ரூபாய் பிளஸ் 8 கிராம் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது முத்துலட்சுமி ரெட்டி வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்துடும், ரைட். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் எல்லாருமே பண்ணலாம்ப்பா, ஓகேங்களா. சோ அந்த ஸ்கீம்ஸும் எல்லாருக்கும், தாலிக்கு தங்கம் ஸ்கீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ரைட்டா. தாலிக்கு நான் இப்ப என்னன்னா சொன்னேன், தர்மாம்பாள் அம்மையாருடைய நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா. அடுத்தது மணியம்மை நினைவு திருமண உதவித்தொகை, அன்னை தெரசா நினைவு திருமண உதவித்தொகை, டாக்டர் முத்துலட்சுமி திருமண உதவித்தொகை, ஓகேங்களா. இப்ப நான் இன்னொரு சொல்றேன், தாலிக்கு தங்கம் திட்டம் யாரோட பேர்ல இருக்கு? நான் இப்ப சொல்ற பேர், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் நிப்பாட்டி வச்சுட்டாங்க, ஓகே. சோ பட் கேட்டா எழுதுங்க, ஓகேங்களா. இப்ப உங்ககிட்ட கேட்ட கேள்வி வந்து எல்லாராலையுமே அப்ளை செய்யக்கூடிய தாலிக்கு தங்கம் திட்டம் யாருடைய பேர்ல இருந்துச்சு? அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம் பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அடுத்தது which program aims to translate
தமிழ் ஒர்க் டு இந்தியன் லாங்குவேஜ். ஓகேங்களா? சோ முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம். அடுத்தது பாருங்க, மகிழ் முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். மகிழ் முற்றம் அப்படின்னு ஒரு திட்டம்ப்பா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து டீம் ஸ்பிரிட் அண்ட் லீடர்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது. ரைட்டா? ஸோ இதுவும் நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு மொபைல் ஆப் பத்தி. விச் மொபைல் ஆப் அலோ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் டு கெட் டிஜிட்டல் ஐடி? ஓகேங்களா? ஸோ இதுக்கு மொபைல் ஆப் என்னன்னு கேட்டா திருநங்கைகள் அப்படின்னே ஒரு மொபைல் ஆப் இருக்கு. நான் சொன்னேன்ல, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அது எப்ப? பிப்ரவரி 2021 இருந்து ஐடி கார்டு திருநங்கைகள்னு ஒரு ஆப், அந்த ஆப் மூலியமாக அந்த ஐடி கார்டு வாங்கிக்கலாம். ஆன்லைன்லயே ஐடி கார்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு மந்த்லி பென்ஷன் ஸ்கீமும் இருக்கு திருநங்கைகளுக்கு. 2023 மார்ச்ல இருந்து 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தப்பட்டுள்ளது. அதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுவும் 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். ஓகேங்களா? சோ அப்ப திருநங்கைகளுக்கு ஸ்கீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இந்த உயர் வகுப்பு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹையர் எஜுகேஷன், காலேஜ் போறாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பினான்ஸ் எஜுகேஷன்ஸும் பினான்சியல் அசிஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உண்டு. அதுக்காக சில ஸ்கீம்ஸ் இருக்காங்க. திருநங்கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வந்து 50,000 ரூபாய் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் ப்ரொவைட் பண்றது, அந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா சம் ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 200 பேர் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டால் சரிபார்க்கப்பட்டு இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருநங்கைகளுக்கும் விடியல் பயணம் திட்டம் வந்து இருக்கு. அரண் ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்காக இருக்கக்கூடியது. இதெல்லாம் திருநங்கைகளுக்காக மட்டுமே இருக்கக்கூடியது. ரைட்? அடுத்தது மிஷன் வத்சலயா திட்டம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா ப்ரொடெக்ட் சைல்டு ரைட்ஸ் அண்ட் கேர் ஃபார் சில்ட்ரன் இன் டிஸ்ட்ரெஸ். இதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த மிஷன் வத்சலயா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வச்சலா அப்படின்னு சொல்லிட்டு வத்சலயா அப்படின்னு சொல்லிட்டே வரும். ஏதோ பேர் தெரியல, வருஷம் ஆச்சு. சோ வத்சலயா ஸ்கீம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மிஷன் வத்சலயா. வத்சல்யா இல்ல வத்சல்யா, வச்சலா தேசிகம், வச்சலா. Which scheme was launched to support farmers in hill area? அதாவது மலைவாழ் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹில் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஹில் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்க இருக்க மலைவாழ் பகுதி, அங்க வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் விளைவிச்சுட்டே இருப்பாங்கல்ல, கேரட், சோன்ஸ். அவங்களுடைய இதை வந்து வாழ்வாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். அவங்களுடைய இந்த விவசாய பிராக்டிஸ் அந்த எப்படி பண்றாங்க அதெல்லாம் வந்து மாற்றணும், மாடர்ன் டைப்ல மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் கொண்டு வந்த ஒரு அசிஸ்டன்ட் ஸ்கீம் தான் இது. அடுத்தது which is the first state to launch CM breakfast scheme? இது எல்லாத்துக்குமே தெரியும். காலை உணவு திட்டம் வந்து தமிழ்நாடு தான் கொண்டு வந்தாங்க. செப்டம்பர் 15. செப்டம்பர் 15ங்கிறது இன்ஜினியர்ஸ் டேவும் கூட. கூடுதல் தகவல், விஸ்வேஸ்வர ஐயாவுடைய நினைவுல இன்ஜினியர் டேவாக இருக்கு, தேசிய பொறியாளர்கள் தினமாக இருக்கு. விஸ்வேஸ்வர ஐயாவுடைய வாழ்நாள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரஜினி நடித்த லிங்கா திரைப்படம் பாருங்க. சார், லிங்கா திரைப்படம் வந்து என்ன சொல்ல, முல்லை பெரியார் அணைக்காக வந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிடாதீங்க. அது ரெண்டுதுக்கு என்ன சொல்ல, அந்த படம் பாருங்க, விக்கிபீடியால போய் விஸ்வேஸ்வரையாவுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க, ரெண்டுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, ஒரே தான் இருக்கும். ரைட்? முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் பென்னிக்விக் ஒரு இந்தியர் அல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, ஒரு கலெக்டரா இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டா அவர் வந்து கர்னல் பென்னிக்விக், ஓகேங்களா, ஒரு ஆங்கிலேயர். அவர் வந்து ஒரு கலெக்டர் தான், இன்ஜினியர் தான்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு திவானா, மைசூர் திவானா இருந்திருக்காரா, ராஜாவா இருந்திருக்காருன்னா இல்ல. ஓகேங்களா? சோ அப்ப சிலது ஒத்து போகும் கர்னல் பென்னிக்விக்கு. ஆனா வந்து முல்லை பெரியார் தேனி மாவட்டம் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அவங்களோட வரலாறு ஃபுல்லாவே சின்ன குழந்தை முத கொண்டு சொல்லுவாங்க என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், சரி. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டது, அதாவது எக்ஸ்பான்ஷன் யாருடைய பர்த்டேல நடந்துச்சுன்னா காமராஜர் பிறந்த நாள் அப்ப நடந்துச்சு. இப்ப இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது 2022 காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட், சரி. அடுத்தது, which scheme aim to make Tamil Nadu flood resilient through sponge park? ஓகே, சோ ஸ்பாஞ்ச் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்கவா. ஸ்பாஞ்ச் பார்க்னா பஞ்சு. இது வந்து சென்னையில ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் ஸ்பாஞ்ச் பார்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போரூர் பக்கத்துல. ஓகேங்களா? ஸோ மவுண்ட் பொன்னமலை ஹை ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கதான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிளைமேட் ரீசைலன்ட் ஸ்பாஞ்ச் பார்க் கொண்டு வந்திருக்காங்க. இது சென்னைக்காக கொண்டு வந்தது, தமிழ்நாடு ஃபுல்லான்னு சொல்றாங்க, பட் சென்னைக்காக மோஸ்ட்லி கொண்டு வந்திருக்காங்களா. ஸ்பாஞ்ச் பார்க் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அடிக்கடி வேலை நடக்குதுல, தடுக்கணும். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்துருக்கு. திருநெல்வேலியில கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சுல, அப்பயும் வந்து யூஸ் பண்ண. அடுத்தது இ மீன் போர்ட்டல். அந்த மீன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அது ஃபிஷிங்காக. ஓகேங்களா? ஸோ எந்த துறை அப்படின்னு சொல்லும் போது மீன்பிடித்துறை, மீன்துறைக்காக இருக்கக்கூடியது. அவங்களுக்கு லைசன்ஸ் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சில கவர்னன்ஸ் வேணும்னா, உதவிகள் வேணும்னா அது வந்து அதுக்காகவே கொண்டு வந்ததுதான் இந்த இ மீன் போர்ட்டல். which scheme provide 1000 rupees to college going school? புதுமை பெண் திட்டம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போறவங்களுக்கு புதுமை பெண் திட்டம். அப்ப முதல்வன் திட்டம் வந்து ஆண் பசங்களுக்காக 6 to 12. ரைட்டா? சோ இப்ப இங்க பாருங்க, இதுவும் பார்த்துட்டு நம்ம புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். ஓகேங்களா? புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் வந்து எதுக்காகனா அடல்ட் லிட்ரேசிக்காக கொண்டு வந்த திட்டம். which scheme builds hostel for working transgender? அரண் திட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்ததை வேற விதத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இது பார்க்கல நம்ம, இது நியூ கொஸ்டின். ஒன் வில்லேஜ் ஒன் கிராப். ஓகேங்களா? அதாவது ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கிராமத்துடைய அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது. சரி, தமிழ் மொழி கற்போம் திட்டம். தமிழ் மொழி கற்போம் திட்டம் எதுக்காகன்னு கேட்டா சில்ட்ரன் ஃபார் மைக்ரேண்ட் ஒர்க்கர், அதாவது இந்த இடம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அவங்களுடைய குழந்தைகள். நீங்க ரீசெண்டா அந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க வந்திருப்பாரு, கிருஷ்ணகிரியிலயோ தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை, பீகார் குழந்தை அழகிய தூய தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல்ல வந்து அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கோம், பீகார்ல எல்லாம் வந்து ஸ்கூல் இருக்கு, பட் நான் வந்து அது அவ்வளவா செயல்படல. இங்க வந்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குறாங்க, காலையிலயும் சாப்பாடு, மதிய சாப்பாடு, புக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, செருப்பு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஈவன் லேப்டாப் எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கீம், பட் நான் மிஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி கொண்டு வர்றாங்க, செயல்படுத்துவாங்களான்னு தெரியல. ஓகேங்களா? சோ பட்ஜெட்ல எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. லெட் மீ சி. சோ அப்ப இவ்வளவு ஸ்கீம்ஸும் கொடுக்கும் போது அவங்களுக்காக இது பாருங்க, தமிழ் மொழி கற்போம். சோ நல்லதுல தமிழ் மொழி பேசுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும், நல்ல விஷயம் தான். ரைட். சோ அடுத்தது வந்து which is தமிழ்நாடு ஸ்கீம் டு செலிப்ரேட் வேர்ல்டு தமிழ் லாங்குவேஜ் த்ரூ காம்படிஷன். ஓகேங்களா? இப்ப மேக்ஸ் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கணக்குக்காக மேத் ஒலிம்பியாட். இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷ் இதுக்காக வந்து வொக்காபுலரிஸ் அண்ட் ஸ்பெல்லிங்காக ஸ்பெல் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். சாரி, வேர்ல்டு லெவல்ல இருக்கு. ஸ்பெல் பில எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா பல லட்சம். ஓகேங்களா? ஒரு இந்தியர் வந்து ஒரு இந்திய பையன், சின்ன பையன் வந்து கெளிச்சான். ஓகேங்களா? சோ அதெல்லாம் சரியான லக்குன்னு சொல்லலாம். ஆனா ஹார்ட் ஒர்க். என்ன வார்த்தை கேட்பாங்க, ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க, அந்த பையன் சொல்லணும். அப்படி சொன்னா பல மில்லியன் பையன், எவ்வளவு தெரியாது, ஸ்பெல் பி காம்படிஷன் இருக்கும். SPEL ஸ்பெல் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உலக தமிழ் மொழி
அதற்காக வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ரைட். அடுத்தது விச் ஸ்கீம் ஆஃபர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் டு வில்லேஜ் பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காக, விளையாட்டு குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டம். அது என்னன்னா டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் விளையாட்டு உபகரண திட்டம். டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டம் கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது விச் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இப்ப புதுசா ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா, தெரியுமா? செயற்கை நுண்ணறிவு கிடையாது, என்னன்னு தெரியும், நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், என்னன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அது அந்த திட்டம் என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்காக இருக்கக்கூடிய அதை கத்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய திட்டம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு ஏஐ மிஷன். அடுத்தது பிளாக் செயின் திட்டம் இருக்கு. இதுக்கு வந்து நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானதுப்பா. நம்ம இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஃபியூச்சர்ல எல்லாம் இதுதான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. மாநில அளவில் பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஜென்சிஸ், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அண்ட் அதர் எல்லாத்துக்கும் கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த திட்டம். இது எல்லாமே அரசுக்காக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அப்ப இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒர்க் பண்ண போற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இதே திட்டத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, வாய்ப்பு இருக்குல்ல, கொண்டு வருவாங்க. வாய்ப்பெல்லாம் இல்ல, டெஃபினெட்லி இதை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, வள்ளலார் உயிர் பன்மை காப்பகம் ரோட்ல இருக்கக்கூடிய எல்லா அனிமல் கேர் அண்ட் ரெஸ்கியூக்காக. ஓகேங்களா, ஸோ அப்ப வந்திருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, விச் டிஸ்ட்ரிக்ட் ஹோஸ்ட் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங். காலனி சொல்லுவாங்கல்ல, அதுக்காக. ஓகேங்களா, செருப்பு எல்லாத்துக்கும் காலனியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்காக சில இடங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் இதை வந்து கொண்டு வர்றாங்க. ஃபுட் வியர். ஓகே, ஸோ அது எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் கொஸ்டின். ரைட், எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில பணப்பாக்கம்னு ஒரு ஏரியாப்பா, அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபுட்வேர். ஓகேங்களா, முதல் ஃபுட்வேர் வந்து பாத்தீங்கன்னா காலனி உற்பத்தி பண்றதுக்கான பூங்கா வந்து முத ராணிப்பேட்டையில தான் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2023 இதை வந்து அதை பூஸ்டப் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது வந்தது மதுரையில, மதுரை மேலூர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியாவில கொண்டு வந்தாங்க மதுரை. மூன்றாவது மதுரை மற்றும் கடலூர் ரெண்டு இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் இங்கெல்லாம் நான் லெதர். ஓகேங்களா, இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே லெதர். ராணிப்பேட்டை, மதுரை, மேலூர், கடலூர் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெதர். இந்த கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் லெதர். ஓகேங்களா, இந்த லிஸ்ட்ல இல்லாதது எது அப்படின்னு கேட்டா சென்னை இல்ல. ஓகேங்களா, ஆனா சென்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த CLRIன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அது இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி அபவ் அப்படின்னு ஆன்சர் வரும். ரைட். அடுத்தது TN ஷோர் திட்டம். TN ஷோர் அப்படின்னாலே வந்து இந்த ஷோர்னா என்னன்னு பாத்துக்கோங்க. TNனா தமிழ்நாடு, ஷோர்னா சஸ்டைனபிள் ஹார்ஸ்னஸ் ஓஷன் ரீசர்ச் அண்ட் எக்கானமி. இதுவே கொஸ்டினா கேட்பாங்க. குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. ரைட். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டா கிளைமேட் ரீசைலியன்ட் கோஸ்டல் எக்கனாமிக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது TN ஷோர் ப்ராஜெக்ட். அடுத்தது விச் ஸ்கீம் ஆஃபர் 1 crore லோன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது. ஓகேங்களா, முதல்வரின் காக்கும் கரங்கள். அதாவது நம்ம இப்படின்னா வேற கட்சி ஆகுதா? இல்ல, அவங்க கூட்டணி தானே. ஸோ காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கரங்கள் சொல்லியிருந்தேன்ல, ஸோ மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, இந்த கரங்கள் அப்படிங்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ கரங்கள்ல 2 கரங்கள் இருக்கு. நான் 2யுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.
ஸோ 30% சப்சிடிஸ் கொடுக்குறாங்கப்பா இதுல. சரி, அடுத்தது விச் ஸ்கீம் ட்ராக்ஸ் ரெயின்ஃபால், இதுவும் நம்ம பார்த்தாச்சு. ரெயின்ஃபால், வாட்டர் ஸ்டோரேஜ், இதெல்லாம் நிகழ்தகவுல கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு சிஎம் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். முதல்வரின் பலகை திட்டம் போலாம். அடுத்தது இங்க பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். கிரீன் தமிழ்நாடு. கிரீன் தமிழ்நாடுனா பசுமை தமிழகம். ஓகேங்களா, திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல எல்லா இடத்துலயுமே இவ்வளவு மரக்கன்று நட்டுள்ளோம் அப்படின்லாம் முதல்ல சொன்னார்ல. கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வெட்லேண்ட், ஈரநிலம் அப்படின்னு சொல்லும் போது 1000 ஈரநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்பி எடுக்கணும். அதை பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஷோர் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, கோஸ்டல் லைவ்லிஹுட்டுக்காக. சஸ்டைன் டிஎன், அதாவது நிலைத்தன்மை தமிழகம் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஸோ எல்லாமே கரெக்டா தான் பொருத்தி வச்சிருக்கோம். ரைட், எல்லாமே கரெக்டா தான் நாங்க வச்சிருப்போம். ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த 100 days 100 GK நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், கண்டினியூவா நம்ம கற்பதேச ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஏன் சார் மேட்ச் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு ஏன் சார் எல்லாமே ஒன்னா வச்சிருக்கீங்க? எங்க இதுல 10 மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறோம்னா 9ல ஒரே தான் வச்சிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல வேற மாதிரி இருக்கும். இது நான் வந்து டெஸ்ட் பேட்ச் பத்தி பேசல. ரைட்டா? ஸோ 100 days 100 GKங்கிறது நாட் அ டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச்ல நாங்க மாத்தி தான் வைப்போம். ஓகே, டெஸ்ட் பேட்ச்ல 2 பைலிங்குலா தான் இருக்கும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச், கற்பதேச டெஸ்ட் பேட்ச்னாலே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருமொழியிலும் தான் இருக்கும், பொது அறிவு மேக்ஸ் உட்பட. 82வது கேள்வி. விச் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது த்ரோ பிரைவேட் டொனேஷன், தனியாருடைய அந்த டொனேஷன் மூலியமாக, ஓகேங்களா, தனியாருடைய அன்பளிப்பு மற்றும் டொனேஷன் மூலியமாக அரசுடைய பள்ளிகளுடைய கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டம் எது அப்படின்னு கேட்டா, நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், ஓகேங்களா, அண்ட் NSNOP. இதுல புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் எஜுகேஷனுக்காக வரக்கூடியது. ஓகேங்களா, சோ அப்ப இந்த A and C தான் வரும். NSNOPன்னு சொல்லுவாங்க. NSNOPங்கிறது நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா, NSNOP. ஸோ அது என்னன்னு ஃபுல்லா பாத்துடலாமா? ஸோ இது வந்து 19/12/2020 நினைக்கிறேன். 2022ல கொண்டு வந்திருப்பாங்க அந்த. ஓகே, ஸோ அந்த சேரிட்டி தொண்டு நிறுவனங்கள் மூலியமா அந்த பள்ளிக்கூடம்னு ஒரு படம் பாத்தீங்கல்லப்பா, அதே கான்செப்ட் தான். சிம்பிளா சொல்லணும். அந்த அதுல வந்து பல பேர் சேர்ந்து துபாயில இருந்து சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து என்னன்னு கேட்டா யாரு வேணாலும் வரலாம். ஒரு கார்பரேட் வரலாம், பிசினஸ் ஆர்கனைசேஷன் வரலாம், சோசியல் சர்வீஸ் வரலாம், அலுமினிஸ் அதாவது பழைய மாணவர்கள் வரலாம். இல்ல நான் இந்த தெருவுல இருக்கேன், இந்த தெருவுல இந்த ஸ்கூல் இருக்கு, நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், வரலாம். ஓகேங்களா, சோ யாருடைய அதாவது அரசு பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துவதற்காக, அந்த கட்டமைப்பை வலு செய்வதற்காக, சீரமைப்பதற்காக நான் கவர்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் அலுமினி எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த NSNOP ஸ்கீம். அடுத்தது வந்து பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய், நம்ம பார்த்துட்டோம். தேன் சிட்டு யாருக்காக? 6 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தேன் சிட்டு மேகசின்ஸ். தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா 100 தான் வந்து பார்த்தோன்னா எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்தவித ஈரநிலங்களும் வந்து பார்த்தோன்னா இது பண்ணக்கூடாது, வெட்லேண்ட் ஜீரோ வெட்லேண்ட் டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ரைட், அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்லைன். ட்ரீட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாயோ பூனையோ ஏதேனும் ஒரு தெருவில் வந்து பார்த்தோன்னா விலங்கு வந்து அடிபட்டிருக்கு, அதை வந்து பாதுகாக்கணும் எமர்ஜென்சின்னா அதற்கான நம்பர் வந்து 1962. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா 1972ங்கிறது வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் WLPA வந்து பாத்தீங்கன்னா 1972. அங்க இருந்து 10 வருஷம் முன்னாடி ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கக்கூடிய அனிமலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கடுத்து தான் வைல்ட் லைஃப் அனிமல். பட் ஆக்சுவலா வைல்ட் லைஃப் அனிமல் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இது அதுக்கு அடுத்து தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு புரிதலுக்காக, ஷார்ட்கட்காக. ஓகேங்களா, அரண் ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்காக, மற்றது எல்லாமே வந்து எஜுகேஷனுக்காக இருக்கும். ஓகே, சோ விச் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு ஃபார் டெம்பிள் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா அன்னை தமிழ் அர்ச்சனை. இது வந்து டெம்பிள்காக இருக்கக்கூடியது. விமன் ஈவன் பெண்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, வாட் இஸ் பெர்கலித் தேடி.
இங்கிலீஷ்ல இருக்கு. வெர்கல்லி தேடி 2024-25 அப்படின்னு சொல்லிட்டு வேர்களை தேடி. ஓகேங்களா? இப்ப இங்கிலீஷ்ல பேசும்போது இப்படிதான் வருது, வெள்ளக்கார மாதிரியே வருது. ஓகேங்களா? வேர்களை தேடிப்பா. வேர்களை தேடி. ஓகேங்களா? சோ வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய பாரம்பரியம் எங்க இருந்து, ஆணி வேர் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா ஆர்கியாலஜிக்கல் ஸ்டைல். எப்படி வந்து நீங்க ஆதிச்சநல்லூர், அதுக்கப்புறம் வந்து கீழடி இதெல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சிக்காக, தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக இருக்கக்கூடியதுதான் இது. வேர்களை தேடி, வேர்களி தேடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேர்களை தேடி போட்டிருக்கலாம். ரைட். சரி, who are the first 3 government certified women temple priest? ஓகேங்களா? அதாவது அரசு சான்றிதழ் கொடுத்த 3 பெண் அர்ச்சகர்கள். கிருஷ்ணவேணி, ரம்யா, ரஞ்சிதா. 3 பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் போட்டிருக்கேன்ல, எக்ஸாம் நடந்து முடியட்டும். இதுல இருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்கணும். ரைட். அடுத்தது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்காக இருக்கிறது எது கேட்டா சிஎம் ஸ்பேஸ். ஓகேங்களா? சிஎம் ஸ்பேஸையும் சிஎம் டேஷ்போர்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. முதல்வர் படைப்பகம். which initiate ensure menstrual hygiene and education awareness for rural women. அவள் திட்டம். நல்லா கவனிங்க. அவள்னு சொன்னேன், அதுல இதுவும் ஒண்ணு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்க, புன்னகை திட்டம் டென்டலுக்காக இருக்கிறது. ஓகேங்களா? சோ அடுத்தது கனவு இல்லம் திட்டம். மறந்துட்டோம்ப்பா. ஓகேங்களா? தமிழ்நாடு வீட்டு வசதி இதுக்காக, தமிழ்நாடு டெவலப்மெண்ட்காக கொண்டு வந்ததுதான் வீடு கொடுக்கிறது, கனவு இல்ல திட்டம். ஓகேங்களா? கலைஞர் சென்டினரி அரேனா, இது வந்து பாத்தீங்கன்னா ஹெரிடேஜ் அண்ட் புல்ஸ்க்காக இருக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? அண்ட் மீன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ்க்காக, மீனுக்காக இருக்கிறது, அக்ரிகல்ச்சர் கிடையாது. தமிழ்நாடுல கலைஞர் நூலகம் மதுரையில இருக்கு. கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. நூற்றாண்டு நூலகம். ஸோ அதனால அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில. விச் ஸ்கீம் இன் தமிழ்நாடு ப்ரொமோட் ரீடிங் அண்ட் லிட்ரேச்சர் இன் ஹோம்ஸ் ஃபார் சில்ட்ரன்? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இளந்தளிர் இலக்கிய திட்டம். ஓகேங்களா? இளந்தளிர் இலக்கிய திட்டம். அதுலதான் இது வருது, ரீடிங் அண்ட் லிட்ரேச்சர் இன் ஹோம்ஸ் ஃபார் சில்ட்ரன். மீண்டும் மஞ்சப்பை, இதுவும் பார்க்க வேண்டியதுதான். ஓகேங்களா? சோ இது வந்து துணிப்பை எடுத்துட்டு போங்க, பிளாஸ்டிக் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்காக தான் கொண்டு வந்து மீண்டும் மஞ்சப்பை. நான் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உள்ளார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் ஃபாலோ பண்றேன். எங்க போனாலும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய துணிப்பையை கொண்டு போயிடுவேன். கறி வாங்குறதுக்கெல்லாம் அந்த தூக்குவாளி அந்த இதெல்லாம் கொண்டு போங்க தயவு செய்து. பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டுல இருந்து நான் மஞ்சப்பை கையில அப்படி சுத்திக்கிட்டே கொண்டு போவேன். சீரியஸா சொல்றேன். நடந்து பக்கத்துல போறேன், ஒரு கடைக்கு போறேன்னா மஞ்சப்பை தான் எடுத்துக்குவேன். மதுரைனாலே மஞ்சப்பை. ஓகேங்களா? மஞ்சள் கலர்ல இருக்கும், சம்டைம்ஸ் வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய துணிப்பையை கொண்டு போவேன். ஓகேங்களா? என்ன கையில கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போறது அவசரத்துக்கு. ரைட்டா? சோ ஸ்டில் நான் பண்றேன்ப்பா. ஏன்னா இந்த என்வரான்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும். அதை கொண்டு போறதுல யூபிஎஸ்சி படிக்கும் போது இருந்தே அந்த ஒரு கன்சர்ன் வந்துருச்சு. ஸோ அதனாலேயே நிறைய தான் வந்து விட்டுட்டேன். லெதர் போடுறது இல்லை, லெதர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றது இல்லை. வீட்டுல கூட லெதர் சோஃபா, கட்டில் எங்கேயுமே இது பண்றது இல்லை. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவிங்கம் போடுறதே கிடையாது. இந்த மாதிரி பலதை நான் வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்சால் அந்த இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ கற்றுக்கொள்வோம். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் ஒரு உன்னத திட்டம் தான், பயன்படுத்துங்க. ஆனா இந்த மஞ்சப்பையிலேயே கலப்படம் வருது, பிளாஸ்டிக்ல மஞ்சப்பை எல்லாம் வருது. ஸோ அதுதான், அந்த மஞ்சப்பை எரிச்சா அப்படியே உருகி வருது. துணி எரிச்ச மாதிரி இல்ல, நைலான் இதுல எல்லாம் மஞ்சப்பை பண்றாங்க. ஸோ ப்ளீஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க அதை அவாய்ட் பண்ணுங்க. ரைட்? நாங்க பிளாஸ்டிக்கே மஞ்சப்பை மாதிரி கொடுப்போம்ல. ஸோ கவர்மெண்ட் அதை கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, அடுத்தது விச் ஸ்கீம் ஸ்டார்டட் பை தமிழ்நாடு போலீஸ் ஃபார் ஸ்கூல் என்கேஜ்மெண்ட்காக. ஓகேங்களா? குட்டி காவலர். ஓகேங்களா? சோ இது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். குட்டி காவலர் திட்டம் அப்படின்னு சொல்றது ஈரோட்ல ஆரம்பிச்ச ஒரு திட்டம்ப்பா.
இப்ப குட்டி காவலர் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட் சேஃப்டிக்காக வந்தது. நீங்க என்சிசில இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா. ஆனா இப்ப வந்து அந்த என்ன சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க டிராபிக் கைடன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் குட்டி காவலர் திட்டம் ஓகேங்களா, குட்டி டிடிஎஃப். இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா 12 அக்டோபர் 2022 கொண்டு வந்ததுதான். அடுத்தது பள்ளி இல்ல நூலக திட்டம். எதுக்காக நம்ம சொல்லிட்டோம். சோ லைப்ரரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றது படிங்க அப்படின்னு தான் கொண்டு வர்றது. ஸோ விச் போர்ட்டல் வாஸ் லான்ச்டு ஃபார் எம்எஸ்எம்இ. இது வரைக்கும் பார்க்காதது ஓகேங்களா. எம்எஸ்எம்இ சப்போர்ட் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்காக வளர் 4.0. நம்ம இது வரைக்கும் 2.0 தானே பார்த்தோம். இப்போ 4.0 வரைக்கும் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ பாருங்க வளர் 4.0 ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா 2022லயே ஆரம்பிச்சிட்டாங்க. 15 ஜூன் 2022 வளர். ஆம்புலன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 1962 72 ஞாபகத்துல வச்சு சொன்னுங்கன்னு சொல்லிட்டு ரைட். புவர் விடோஸ்க்காக இருக்கக்கூடியது மணியம்மை ஓகேங்களா. தர்மாம்பால்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா விடோஸ்க்காக இருக்கக்கூடியது ஓகேங்களா. சோ அந்த விடோஸோடைய டாட்டருக்காக இருக்கக்கூடியதுதான் வந்து மணியம்மையார் உடைய நினைவு ஸ்கீம் வந்து இருக்கு. ஸோ இது இப்ப இல்ல என்றாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நிச்சயமா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டா நாங்க பாலிட்டி வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கல்ல ஓகே. பாலிட்டி வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். பாலிட்டி ஆர்டிகிள்ஸ் எல்லா சரத்துகளையும் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா. சோ அதே மாதிரி எக்கனாமி இந்திய பொருளாதாரத்துக்காக முழு முதல் ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது ரிவிஷன் பண்றதுக்காக. சோ நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.